அஸ்வினி முதல் ஆயில்யம் வரையும், மகம் முதல் கேட்டை வரையிலும், மூல முதல் ரேவதி வரையிலும் இதே 3 நாடிகள் தான் மாறி மாறி வரும். அப்பொழுது உங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டுமென்றால் நான் சொல்லிவிடுகிறேன். நீங்கள் மீண்டும் இந்த வீடியோவை பார்த்து போட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கரெக்டாக அஸ்வினி 1ஆம் பாதம் வாதம், அஸ்வினி 2ஆம் பாதம் பித்தம், அஸ்வினி 3ஆம் பாதம் கபம், அஸ்வினி 3ஆம் பாதம் கபம் என்றால் 4ஆம் பாதம் கபம், முன்பே சொல்லியிருந்தேன். பரணி 1 பித்தம், பரணி 2 வாதம். அதே பரணி 3ஆம் பாதமும் வாதமாக வரும். அதே பரணி 4ஆம் பாதம் பித்தமாக வரும். அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதம் கபமாக மாறும். கார்த்திகை 2ஆம் பாதம் அதே கபமாக இருக்கும். கார்த்திகை 3 பித்தமாக மாறும். கார்த்திகை 4 வாதமாக மாறும். கார்த்திகை முடிஞ்சதும் ரோகிணி வரும். ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் என்றால் வாதமாக வரும். ரோகிணி 2ஆம் பாதம் என்றால் பித்தமாக வரும். ரோகிணி 3, 4 பாதங்கள் என்றால் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் கபமாகவே வரும். அடுத்தது மிருகசீரிஷம் வரும். மிருகசீரிடம் என்றால் 1ஆம் பாதம் பித்தமாக வரும், 2ஆம் பாதம் வாதமாக வரும், 3ஆம் பாகமும் வாதமாக வரும், 4ஆம் பாதம் பித்தமாக வரும். அப்படி என்றால் மிருகசீரிஷம் 1, 4 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் பித்தமாகவும், மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வாதமாகவும் வரும். மாறி வரும், பாதங்கள் மாறி. அப்படி மிருகசீரிடம் முடிந்தால் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் வரும். திருவாதிரை நட்சத்திரம் அப்படி என்றால் மீண்டும் 1ஆம் பாதம் வரும். எதில் வரும்? கபத்தில் வரும். திருவாதிரை ஆரம்பித்து அடுத்து 2ஆம் பாதமும் அதே கபத்திலே வரும். அடுத்தது திருவாதிரை 3ஆம் பாதத்து பித்தமாக மாறும். பித்தமாக மாறி 4ஆம் பாதத்துக்கு வாதமாக மாறும். திருவாதிரை முடிந்தால் புனர்பூசம் 1ஆம் பாதம் ஆரம்பிக்கும். 1ஆம் பாதம் ஆரம்பிக்கும் போது அது வாதமாகவே இருக்கும். புனர்பூசம் 2ஆம் பாதம் என்றால் பித்தமாக மாறும். புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் என்றால் அது கபமாகவே இருக்கும். புனர்பூசத்திற்கு அடுத்தது பூசம் 1ஆம் பாதம் பித்தமாக இருக்கும். பூசம் 2ஆம் பாதம் என்றால் அது வாதமாக வரும். அதே பூசம் 3ஆம் பாதமும் வாதமாக வரும். மீண்டும் அதே பூசம் 4ஆம் பாதத்துக்கு பித்தமாக மாறும். அப்பொழுது பூசம் 4ஆம் பாதத்துடன் பித்தம் வந்தால் அடுத்தது ஆரம்பிக்கும் ஆயில்யம் 1ஆம் பாதம் கபமாக வரும். அதே ஆயில்யம் 1ஆம் பாதம் கபமாக வந்தால் 2ஆம் பாதமும் கபமாக வரும். அதே ஆயில்யம் 3ஆம் பாதம் பித்தமாக வரும். ஆயில்யம் 4ஆம் பாதம் கபமாக வரும். இப்பொழுது அஸ்வினி முதல் ஆயில்யம் 4ஆம் பாதம் வரை சொல்லிவிட்டேன். இதே போல்தான் மீண்டும் மகத்தில் வாதம் ஆரம்பிக்கும் 1இல், மகம் 2இல் பித்தம் ஆரம்பிக்கும், மகம் 3, 4இல் கபம் ஆரம்பிக்கும். மீண்டும் பூரம் 1இல் பித்தம் ஆரம்பித்து பூரம் 2, 3இல் வாதம் ஆரம்பிக்கும். அப்போ பூரம் 4 மீண்டும் வருவது
பித்தம் ஆரம்பிக்கும். அப்போ பூரத்தில் ஒன்றாம் பாதம் 4ஆம் பாதம் பித்தமாகவே வரும். பூரத்துக்கு அடுத்தது உத்திரம் வரும். உத்திரம் 1ஆம் பாதம் கபமாக வரும். உடன் 2ஆம் பாதமும் கபமாகவே வரும். உத்திரம் 3ஆம் பாதம் பித்தமாக மாறும். உத்திரம் 4ஆம் பாதம் வாதமாக மாறும். உத்திரத்துக்கு அடுத்தது அஸ்தம். அதே வாதத்தில் 1ஆம் பாதம் ஆரம்பிக்கும். அஸ்தம் 2ஆம் பாதம் பித்தத்தில் ஆரம்பிக்கும். அஸ்தம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கபத்தில் முடியும். அஸ்தத்திற்கு அடுத்தது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் பித்தமாக வரும். 2ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் வாதமாக வரும். அதே மீண்டும் சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் பித்தமாக மாறும். முன்பு 1ஆம் பாதமும் பித்தமாக இருந்தது, மீண்டும் 4ஆம் பாதம் பித்தமாக இருக்கிறது. அடுத்தது சுவாதி. சுவாதி 1ஆம் பாதம் மீண்டும் 1, 2 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கபமாகவே இருக்கும். அந்த சுவாதி 3ஆம் பாதம் பித்தமாக இருக்கும். சுவாதி 4ஆம் பாதம் வாதமாக மாறும். சுவாதிக்கு அடுத்தது விசாகம் 1ஆம் பாதமும் வாதமாகவே வரும். விசாகம் 2ஆம் பாதம் பித்தமாக வரும். விசாகம் 3, 4 பாதங்கள் கபமாக வரும். அடுத்தது அனுஷம் பித்தமாக மாறும். அனுஷத்துக்கு அடுத்தது அனுஷம் 2 வாதமாக மாறும். அதே 3ம் வாதமாகவே வரும். அப்பொழுது அனுஷம் 1, 2, 3 வாதம். அனுஷம் 4ஆம் பாதம் பித்தம். மீண்டும் கேட்டை 1ஆம் பாதம் மறுபடியும் 3வது ரவுண்டு. அனுஷம் அடுத்தது கேட்டை. கேட்டை முடிகிற ரவுண்டு 2வது ரவுண்டு. கேட்டை 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் கபமாக வரும். அதே கேட்டை 3ஆம் பாதம் பித்தமாக வரும். அதே கேட்டை 4ஆம் பாதம் வாதமாக வரும். முடிந்தது. 2வது அத்தியாயம் முடிந்து 3வது அத்தியாயம் மூலத்தில் தொடங்கும். மீண்டும் மூலத்தில் 1ஆம் பாதம் வாதமாகவும் 2ஆம் பாதமும் பித்தமாகவும் 3, 4 பாதங்கள் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் கபமாகவும், பூராடம் மீண்டும் 1ஆம் பாதம் வாதமாக மாறும், பித்தமாக மாறும். பித்தம் பூராடம் 1 பித்தம், பூராடம் 2 வாதம், பூராடம் 3ம் வாதம். பூராடம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வாதமாகவே வாத நாடியாகவே வரும். அதே பூராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் பூராடம் 4ஆம் பாதமும் பித்தமாக பித்த நாடியாக வரும். பூராடத்துக்கு அடுத்தது உத்திராடம் 1ஆம் பாதம், உத்திராடம் 2ஆம் பாதம் கபமாக வரும். உத்திராடம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் கபமாக வரும். உத்திராடம் 3ஆம் பாதம் பித்த தேகமாக மாறும். உத்திராடம் 4ஆம் பாதம் வாத தேகமாக மாறும். உத்திராடத்திற்கு அடுத்தது திருவோணம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் வாதமாக வரும். 2ஆம் பாதம் பித்தமாக வரும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் திருவோணம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கப உடலாக வரும். திருவோணத்திற்கு அடுத்தது அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் பித்தமாக வரும். அவிட்டம் 2ஆம் நட்சத்திரம், அவிட்டம் 3ஆம் நட்சத்திரம்
வாதமாக வாத உடலாக இருக்கும். 4ஆம் பாதம் பித்த உடலாக மாறும். அப்போது அவிட்டம் 1ஆம் பாதம் அவிட்டம் 4ஆம் பாதம் பித்த தேகமாக இருக்கும். அவிட்டத்துக்கு அடுத்தது சதயம் 1ஆம் பாதம், சதயம் 2ஆம் பாதம் கப உடலாக இருக்கும். சதயம் 3ஆம் பாதம் பித்த உடலாக இருக்கும். சதயம் 3ஆம் பாதம் வாத உடலாக இருக்கும். அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வாத தேகமாக வாத உடலாக அமையும். புரட்டாதி 2ஆம் பாதம் பித்தத்தின் நாடியாக இருக்கும். புரட்டாதி 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் கப உடலாக கப தேகமாக இருக்கும். இது பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முதல் காலம் வரை இருக்கும். அப்பொழுது அடுத்தது புரட்டாதி 1ஆம் பாதம் பித்தமாக வரும். புரட்டாதி 2ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் வாத நாடியாக வரும். மீண்டும் உத்திரட்டாதி 4ஆம் பாதம் பித்த நாடியாக வரும். 1ஆம் பாதம் பித்த நாடியாக வந்தது, 4ஆம் பாதம் பித்த நாடியாக வரும் உத்திராடம். மீண்டும் ரேவதி 1ஆம் பாதமும் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதமும் கப தேகமாக கப உடலாக வரும். அப்போது ரேவதி 3ஆம் பாதம் பித்த உடலாக மாறும். ரேவதி 4ஆம் பாதம் என்பது வாத நாடியாக மாறும், வாத உடலாக மாறும். அப்ப வாதம் பித்தம் கபம், இதை வாதம் என்றால் பித்தம் என்றால் கபம் என்றால் உடல் கபம் என்றால் குளிர்ச்சியான உடம்பு, பித்தம் என்றால் அனல் காந்தல் ஆன உடம்பு, வாதம் என்றால் சமமான தேகம். அதிகமான குளிரும் தேவைப்படாது, அதிகமான வெயிலும் தனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, நடுநிலை வகிக்க வேண்டும். பித்தம் என்பது ரொம்ப ஜாஸ்தி பித்தமானால் பித்தத்தில் பித்தம் ஏறிடும். வாதத்தில் அதிக குளிர்ச்சியானால் கபத்தில் கபம் ஏறிடும். அப்போது கப உடல்காரர்கள் அதை நடுநிலையோடு அதிக குளிர்ச்சியும் இல்லாமல் அதிக உஷ்ணமும் இல்லாமல் நடுநிலை வகித்தால் கபம் சரியாக இருந்தால் நாம் எப்பொழுது நல்ல அற்புதமான ஆரோக்கியத்தான தீர்க்காயுள் பெறலாம். பித்த உடல்காரர்களும் அதேமாரி நடுநிலை வைக்க வேண்டும். வாத நாடிகளும் இதேமாரி நடுநிலை வைக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அப்போது வாதம் பித்தம் கபம் அப்படி என்பது கிரகத்திற்கும் உண்டு, ஜாதகத்தில் ராசிகளுக்கு அடிப்படையில் உண்டு. அப்போ வாதத்தில் இருக்கிறதா, பித்தத்தில் இருக்கிறதா, கபத்தில் இருக்கிறதா? இப்போ ராசி என்றால் அதுவும் அங்கேயும் வாதம் இருக்குது, பித்தம் இருக்குது, கபம் இருக்குது. இப்போ மேஷம் சிம்மம் தனுசு மூன்றும் அக்னி, அப்போ அனல். அப்போ அங்கே பித்த தேகம் உருவாகும். பித்த தேகம் என்றால் அங்கேயும் கப நட்சத்திரம் இருக்கிறது. அப்போ அந்த கப நட்சத்திரம் வாத நட்சத்திரம் அங்கேயே இருக்கிறது. வாதம் பித்தம் கபம் மூன்று நட்சத்திரங்கள் கலந்து கலந்து ஒவ்வொரு ராசியில் இருக்குது. இதை தெரிந்து சமம் அறிந்து அதற்கு உண்டான உணவுகளை உண்டு மிக சிறப்பாக வாழ்வதுதான் சிறப்பாக ஆகும். இன்னொரு காணொளி இன்னும் மீண்டும் விவரமாக தருகிறேன்.
நன்றி, வணக்கம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம்.